முக்கிய செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா சந்தித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா சந்தித்திருக்கிறார். பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் போட்டியில் இந்திய மகளிர் கபடி அணி தங்கம் வென்ற நிலையில் தற்பொழுது கண்ணகி நகர் கார்த்திகாவை எடப்பாடி பழனிசாமி அழைத்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார், வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது கண்ணகி நகர் கார்த்திகாவை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்திருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. தலைமை வணக்கம். பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் போட்டியில் இந்திய மகளிர் கபடி அணி தங்கம் வென்று அசத்தியது. இதில் சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா கில்லியாக செயல்பட்டு அணிக்கு வெற்றி தேடி தந்தார். இந்த தொடரில் அவர் இந்திய அணியின் துணை கேப்டன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிய இளையோர் போட்டியின் இறுதியில் ஈரான் அணியை 75-21 என்ற கணக்கில் வீழ்த்தி அசத்தியது இந்தியா. இந்த அசத்திய வெற்றியை கட்டமைத்தவர்களில் ஒருவராக கார்த்திகா செயல்பட்டார். கண்ணகி நகரை சேர்ந்த பலரும் இன்று கார்த்திகாவின் வெற்றியை தங்களுடைய வெற்றியாக கொண்டாடி வருகிறார்கள். எளிய குடும்ப பின்புலத்தை சேர்ந்த அவரின் விடாமுயற்சியும் வெற்றி கதையும் உத்வேகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய கார்த்திகா அரசு பள்ளியில் பயின்று வந்த நிலையில் 12 வயதில் கபடி விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டு அவர் கபடியில் அசத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னையில் இருக்கக்கூடிய பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை நேரடியாக அவர் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். ஏற்கனவே தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் பாஜக சார்பில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கார்த்திகாவுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்திருந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவரை நேரில் வரவழைத்து தன்னுடைய இல்லத்தில் வைத்து அவருக்கு மரியாதை செய்திருக்கிறார். அவருக்கான வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். இப்படியாக கார்த்திகாவினுடைய அந்த பெரும் முயற்சி என்பது பாராட்டத்தக்க வகையில் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து உத்வேகத்தோடு செயல்பட்டு கார்த்திகா இன்னைக்கு இந்த சாதனையை படைத்திருக்கிறார் என்பது அளப்பரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழகமே கொண்டாடக்கூடிய ஒரு நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. துணை முதலமைச்சர் கூட அவரை பாராட்டியிருந்தார். இப்படியாக ஆசியா இளையோர் விளையாட்டு போட்டியில் தங்கம் பதக்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்றிருந்த வீராங்கனைகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஏற்கனவே தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக எடப்பாடி பழனிசாமி கார்த்திகாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்த போது தற்பொழுது நேரடியாக அவருக்கு இல்லத்தில் அழைத்து தன்னுடைய வாழ்த்தை பகிர்ந்திருக்கிறார்.